கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு விசுவாசி என்றால் என்னுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பேர் விசுவாசிக்கிறவர்கள். யாரை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் அறிந்தவர்களை, மரித்த பிற்பாடு உயிரோடு எழுந்து நிறைய பேருக்கு காட்சி கொடுத்தார் என்பதை அறிந்தவர்களை பேர் தான் விசுவாசிக்கிறவர்கள். காணாததை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவங்க பேர் தான் விசுவாசி. அப்போ அந்த விசுவாசிக்கிறவர்களால நடக்கும் அடையாளங்கள், ஒரு அடையாளம் அப்படி என்னன்னா, இயேசுவின் நாமத்தை சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா அறிந்து கொள்ளுங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துவாங்க. அப்போ இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத பிசாசுகள், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு வர்ஷிப் லீடராக இருந்தவனை தான் பெருமை கர்வம் அவனுக்குள்ளே வந்ததுனால அவனை தேவன் தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனைத்தான் நாம் பிசாசு, சாத்தான், மனிதனுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறான், சில பொருட்கள் இருந்து கிரியை செய்கிறான் என்று சொல்லுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாத்தானை துரத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்பதை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் சும்மா போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுதுதான் அவன் துரத்தப்படுகிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், வீட்டில், வேலை ஸ்தலத்தில், ரோட்ல போகும்போது எங்கேயுமே சாத்தானுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அவன் நமக்கு விரோதமாய் போர் செய்து கொண்டே இருப்பான். ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள், தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலதான் போராடுவான். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணு என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் என் வீட்டை விட்டு வெளியே போ, என் சரத்தை விட்டு வெளியே போ என்று துரத்த வேண்டும். அவனை துரத்துங்கள் என்று தான் சொல்றாரு, அழியுங்கள் என்று சொல்லல. தேவ பிள்ளையே, அது அவருடைய வேலை, அழிக்கிறது. நாம் துரத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நமக்கு பிசாசுகளை துரத்த அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19, மத்தேயு 10:1 இதெல்லாம் வாசித்து பாருங்க. நம் தேவனுக்குள்ளே பலப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிசாசுகளை துரத்தி ஜெயமெடுக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதன் தொடர்ச்சி நாளை தினத்தில் நாம் கேட்போம்.